இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப மிஸ்ட்ரியான கிசா பிரமிடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகத்துல உள்ள 7 அதிசயங்கள்ல கிசா பிரமிட் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பிரமிடுக்கு கீழே ஒரு சிட்டியே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டா நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ இந்த பிரமிடே இவ்வளவு மிஸ்ட்ரினா, இந்த பிரமிட் கட்டின அரசர் குஃபுக்கு எவ்வளவு மிஸ்ட்ரிஸ் இருக்கும். அந்த அரசர் குஃபு பத்தின மிஸ்ட்ரிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதன் பிறகு இவருடைய மகனும் ஒரு பிரமிடை கட்டியிருந்தாரு. அதனுடைய மிஸ்ட்ரிஸும் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு பார்ட் 2 அவருடைய சன்னோட வீடியோவை நீங்க பார்க்கணும். ஸோ வாங்க பார்ட் 1 வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. ஸ்னெஃப்ரு எகிப்த் நாட்டை ஒரு கையால் ஆண்டவர். அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் வைக்கிறதா நீதி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ஆட்சி. இப்போ இந்த ஆட்சியில பிறக்கிற மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஃபு. இவர் ஆட்சியில தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரமிடே கட்டியிருக்காங்க. இதற்கு முன்னாடி எத்தனையோ எகிப்திய மன்னர்கள் இருந்தாங்க, ஆனா அவங்க யாருமே பிரமிடை கட்டவே இல்லை. கோவிலை தான் கட்டினாங்களே தவிர பிரமிடை கட்டலை. இப்போ ஸ்னெஃப்ரு கிட்ட இருந்து குஃபுக்கு ஆட்சி வந்த உடனே அவரு நிறைய விஷயங்கள் மாத்த ஆரம்பிச்சாரு. அதாவது ஆட்சியில புதிய புதிய விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுல விஷயம் தான் பிரமிட், அதுவும் கீசா பிரமிட். இன்னைக்கு 7 அதிசயங்கள்ல ஒண்ணு பாக்குறோம்ல, அந்த பிரமிடை கட்டினது இவர் தான். அந்த பிரமிட் கட்டின விதமே இப்ப வரைக்கும் யாருக்கும் புரியாத புதிரா இருக்கு. ஏலியன்ஸை வச்சு கட்ட வச்சாங்களா, இல்ல எத்தனை கோடி யானைகளை இழுத்துட்டு கட்ட வச்சாங்க? ஒரு கல்லோட வெயிட்டே 20 டன் இருக்கும்னு சொல்றாங்களே. அப்படி இருக்கும் போது இது மனிதர்கள் கட்டிருக்க சாத்தியமே இல்லை. அதுக்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வேணும்னு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்ற நிலையில எப்படி கிங் குஃபு இதை கட்டினாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்ட்ரியாவே இருக்கு.